அறுக்கவே மனசு வர மாட்டேங்குது புதினா தலையை. புதினா ரைஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன் நான் முன்னே அடுப்பேன். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். டிஃபனு சாதம், கொஞ்சம் சுண்டல், ஒரு டம்ளர் ஜூஸு, இதுதான் எடுத்து வைப்பேன். நொங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து மில்க் ஷேக்காக செஞ்சு கொடுத்துருங்க. ஓகே, இது பார்த்தவங்களுக்கு பாலுன்னு தோணும். நல்லா அரைச்சிட்டேன். வெறும் இறங்கி நொங்கு ராதிகா மேம் தாண்டி அந்த 3 பசங்க தான் வந்து இந்த படத்துல நிறைய ஃபீல் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு விகாசுக்கு செய்கிற அந்த கவுனி அரிசி கஞ்சி நான் எப்படி செய்கிறேங்கிறத செஞ்சு காட்டுறேன். இது வந்து கவுனி அரிசிங்க. நல்லா 1 டம்ளர் கவுனி அரிசி போட்டிருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 ட்ரிப் கழுவிட்டு அது தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நம்மளது வந்து பச்சரிசி, கவுனி அரிசியே பச்சரிசி. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். பச்சரிசினா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சிகப்பாலாம் இருக்காது, ஏன்னா நம்ம தோட்டத்தில் போட்டது. அதனால் வேவிச்ச அரிசியாக பண்ணாமல் அது வேக்காடு கொடுக்காமல் அப்படியே பச்சையாக அரைச்சிக்கிறது, அதுதான் பச்சரிசி. அதில் வந்து கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே தட்டுப்படுற மாதிரி நிலக்கடலை. அவ்வளோதாங்க. இப்போ இது மட்டும்தான் போட்டு இப்போ வேக வச்சுருவேன். இப்போ நம்ம கவுனி அரிசியை நைட்டே ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து பச்சரிசிங்கிறதுனால ஆன் தி ஸ்பாட் அப்படியே காலைல எழுந்திரிச்சு தான் அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ இதுக்கு குக்கர் மூடி போட்டுடலாம். அந்த அரிசிக்கு வந்து நம்ம நிறைய விசில் விடுவோம். இதுக்கு வந்து அவ்வளோ தேவையில்லை, ஒரு 5-6 விசில் விட்டமாகவே நல்லா வெந்து போயிடும். பக்கத்துலேயே வந்து சாதம் வச்சுருக்கேன். இது வந்து புதினா ரைஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சாதம் வந்து வச்சுருக்கேன், வேகட்டும். இன்றைக்கி வந்து பச்சை பயிறு தான் தாளித்து தரலான்னு சொல்லிட்டு பச்சை பயிறு வேக வச்சாச்சு. விசிலும் வந்துருச்சு. இதை எடுத்து தாளித்து கொடுக்க வேண்டியது தான். 3 அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கப்புறம் 3மே வேகட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேங்கிறத காட்டுறேன். போய் முதல்ல புதினா தலையை பிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா இன்றைக்கி விகாஸ் தம்பிக்கு ஃபுல் டே ஸ்கூல் இருக்குது. அதனால் அவனுக்கு வந்து இன்றைக்கி புதினா சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணி கொடுத்துடலாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தாங்க அவனுக்கு ஃபுல் டே, அதுக்கப்புறமேட்லாம் ஆஃப் டே தான். ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்குறாங்க புதினா தலை. கொஞ்சமாக அறுத்துக்கலாம். அறுக்கவே மனசு வர மாட்டேங்குது புதினா தலையை. புதினா சாதத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ இதெல்லாம் தான் தேவை. பச்சை மிளகா, புளி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா தலை, இவ்வளோ தான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். புளி கொஞ்சமாக போட்டமாக்கவே போதும், சரிங்களா? ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி, இது கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இதையும் நான் உதுத்து விடணும், கிள்ளி சேர்த்திக்கலாம், சரிங்களா? எல்லாத்தையும் சேர்த்தி நான் அரைச்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் வரமிளகாய், கருவேப்பிலை இருந்தால் போட்டுங்க, அதையும் போட்டு நல்லா தாளித்து கொஞ்சம் முந்திரி இல்லைன்னா நிலக்கடலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம சேர்த்திட வேண்டியதுதான். இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா மஞ்சள்தூள் போல் இல்லை, மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்தி நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் நேரம் அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகட்டும், அப்படியே நல்லா வதங்கட்டும். நல்லா சுருள் அப்படியே வெந்து வந்துடும், அப்படியே வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளறிட வேண்டியது தான், சரிங்களா? அப்படியே சிம்மிலேயே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சுண்டல் எல்லாத்தையும் தாளிச்சிடலாம்.
அந்த வேலையை பார்க்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புளி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இல்லையா, புதினா சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முந்திரிக்கு பதிலாக நிலக்கடலை போட்டாலுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது பக்கம் வேகட்டும். நான் அடுத்தடுத்து செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக காட்டுறேன். ஏன்னா இன்றைக்கி பச்சைப்பயிறு தாளிக்க போகிறேன். ரெண்டாவது இன்றைக்கி ஜூஸ் போடணுன்ட்டு இருக்கேன். கேரட் ஜூஸ் தான் இன்றைக்கி. அதனால் அதெல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபிலிப்ஸ் ஜூஸர் தான் யூஸ் பண்ணுறேன். மெயினாக கேரட் ஜூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் வாங்கினேன். ஆனால் உண்மையிலுமே ரொம்ப நல்லா யூஸாக இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய கேரட்டாக இருந்தாலுமே போட்டால் அப்படியே வந்து அரைச்சிரும். நான் வந்து முன்னாடி பின்னாடி மட்டும்தான் கட் பண்ணுவேன். அதை அப்படியே போட்டு அரைச்சி எடுத்துருவேன். இது வந்து நிறைய பேர் கேட்டிங்க, அதனால தான் சொல்கிறேன். புதினா ரைஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நான் முன்னே அடுப்பேன். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒன்றுனா ரெடியாகி கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அடுத்தது வந்து சுண்டல் தாளிப்பு. பக்கத்தில் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெட்டிஷாக இருக்கு பாருங்கள். காஷ்மீரி சில்லி போட்டதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லைங்க. அதனால தான் வந்து நல்லா அப்படியே எண்ணெயிலேயே வேகுது. அப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம். அவ்வளோதான். இப்போ நம்ம சுண்டல் தாளிச்சிடலாம். இப்போ கவுனி அரிசி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட வந்து கடைசியாக தான் நம்ம வந்து இறக்குனதுக்கு அப்புறம் தேங்காய், திருகின தேங்காயை போட்டுக்கணும். நம்ம வந்து ஆக்கும் போதெல்லாம் சமைக்கும் போது நம்ம வந்து தேங்காய் போட்டு சமைக்கக்கூடாது. ஏன்னா தேங்காயை மேக்ஸிமம் அப்படியே பச்சையாக சாப்பிட்டா தான் நல்லது அப்படிம்பாங்க. ஆனால் கஞ்சியில் வந்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படி வந்து போட்டு கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் ரெகுலராக கொடுக்குறேன். சரிங்களா? கஞ்சின்னா நம்ம வந்து கூழு மாதிரி காய்ச்சி கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கக்கூடாது, சாப்பிட வேணாம் அப்படிங்கிறாரு டாக்டர். இப்படி சாதமாக, கஞ்சி சாதமாக சாப்பிடுங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி கஞ்சி சாதமாக கொடுக்குறேன். நிறைய பேர் நீங்கள் கஞ்சி சாதம் எப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டதுனால இன்றைக்கி அதை எப்படி செய்கிறேங்கிறத செஞ்சு காட்டினேன். சரிங்களா? அவ்வளோதான், நமக்கு சாதம் வந்து ரெடி. இது கூட சாதத்தை போட்டு கிளறுனா சாதம் ரெடி. புதினா சாதம். அவ்வளோதாங்க. இதுதான் அவனோட காலை டிஃபனு. சாதம், கொஞ்சம் சுண்டல், ஒரு டம்ளர் ஜூஸு. இதுதான் எடுத்து வைப்பேன். சூப்பராக டேஸ்ட் இருக்குதுங்க உண்மையாலுமே. இன்னும் கொஞ்சம் முந்திரி போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கம்மியாக முந்திரி போட்டேன். ஆனால் டேஸ்ட்டு, அந்த புளிப்பு, அந்த புதினா வாசம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ட்ரிப் நீங்களுமே இந்த லஞ்ச் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், புதினா சாதத்தை. இது வந்து இந்த உருளைக்கிழங்குனாவே இந்த பசங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. அதுதான் கொஞ்சம் நிறையா வச்சுருக்கேன். அவ்வளோதான், லஞ்சு பேக் பண்ணிடலாம். இன்றைக்கி தான் விகாஸ் வந்து லஞ்சு எடுத்துகிட்டு போகிறதே. இல்லை, இதுக்கப்புறமேட்டு ஃபுல் டே இருக்குதா தம்பி? இருக்கா? இடையில என்னைக்காவது ஒரு நாள் வைப்பாங்க. படுத்துங்கில்லம்மா. இன்றைக்கே லேட்டுங்க. 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். 6:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வந்து சமைக்கிற வேலையை ஆரம்பித்தேன். கடன்னு இன்றைக்கி செஞ்சேன். ஓகே, போ. அண்ணா வந்து 50 கிளாஸ் ஸ்கூலுக்குள்ளே இருக்கணும். நான் 7:50 தான் இங்கேருந்தே கிளம்புவேன். 8:10 தான் ஸ்கூலுக்குள்ளே இருப்பேன். அப்படி கரெக்டாக நீ பர்ஃபெக்டாக செய்கிற. இது வர நல்லா பெருமையாக வர சொல்லிக்கிற. அடுத்த வருஷம்லாம் மொத்து வாங்கடி, அது தெரியும் உனக்கு. +2 இப்போ +1ங்கிறதுனால அசால்ட்டாக விடுறாங்க. அடுத்த வருஷம்லாம் உன்னை வச்சு செய்வாங்க. அதனால் ஒழுங்காக பர்ஃபெக்டாக டைமுக்கு போகிறதுக்கு பழகிக்கோ. சரியா? அந்த கவுனி அரிசி கஞ்சி பாருங்களேன், 1 நாள் 2 நாள் வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் அதுவே பழகிடும். அதனால் பாருங்கள், கஞ்சியும் அது இதுவும் சாப்பிட்டுக்கிறான். அந்த இடையில இப்போ நிலக்கடலை போட்டு வேக வச்சு கொடுக்கறதுனால இடையில வந்து ஒவ்வொன்று தட்டுப்படுதுங்களா, அதுவே நல்லா வெந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா நேரமும் நிறைய வெரைட்டி சாப்பிட்றாங்க. இந்த காலையில் ஒரு நேரமாவது இந்த கவுனி அரிசி சாப்பிடுமே அப்படிங்கிறதுனால தான் இப்போ ரெகுலராகவே இதை கொடுத்து பழகியிருக்கிறேன். நீங்களுமே ஏதாவது ஒரு நேரமாவது இந்த மாதிரி வந்து லிமிட்டான சாப்பாடு கொடுத்து பழகுங்க. நான்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ தான் அந்த கவுனி அரிசின்னு ஒன்று இருக்குது சாப்பிட்ணும் அப்படின்னு சாப்பிட்றனே தவிர, கல்யாணத்துக்கு முன்னாலாம் இப்படி ஒரு அரிசி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டதே கிடையாது. அந்த விதத்தில் நம்ம பிள்ளைங்க எவ்வளவோ பரவாயில்ல, இப்பயே இதெல்லாம் சாப்பிட்டு பழகிறாங்கல்ல. ஏ தம்பி?
அதனால் இப்படி கொடுத்து கொடுத்து பழக்கணுமா ஃப்யூச்சரில் நல்லா சாப்பிட பழகிக்குவாங்க. நான் இதுலேருந்து சாப்பிட்றேன்னா இப்போ எனக்கு வர குழந்தைக்கு வந்து குழந்தைலேருந்து சாப்பிடுவாங்க. அதனால் இதுக்கப்புறம் வர ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம பழக்கிடலாம். சரி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம். இந்த பூச்செடி வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குதுங்க. இது வந்து கேரளாவில் வந்து வாங்கினேன் நான். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூவை பார்த்துட்டு தான் அழகாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கினேன். ஒரு வாடாமல்லி பூ கலர், அந்த கலரு இல்லை ராணி பிங்க் கலர்னு கூட சொல்லலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லை கடைசியாக அதனுடைய பிக்சர் எப்படி இருக்குங்கிறத போடுறேன் நான். இப்போ 2 கொத்து பூ பூத்துருக்குதுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதனுடைய பேர் வந்து டிகோமாந்த் ஹில்லி அப்படிங்கிறது தான் இதனுடைய பேரே வாயில் நுழைய மாட்டேங்குதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு மேலேயே பேர் வந்து எழுதி வச்சுருக்கேன். இந்த செடியோட பூவோட பேர் இதுதான். ஆனால் அழகாக இருக்குதுங்க. இது எங்கேயாவது கிடச்சிச்சின்னா நீங்களுமே வாங்கி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைங்க. இது இப்படி ஒரு கொத்தான் பூத்துருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் செடி ஃபுல்லாக பூத்துருக்கும் அப்படின்னாங்க. அப்போ வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால தான் வாங்கி வச்சுருக்கேன். தனியாக ஒரு பூ பார்க்கும் போது நம்ம டிசம்பர் பூவோட பெரிய சைஸாக இருக்குதுங்க. நம்ம விரலை விட பெருசாக இருக்குது. ரொம்ப அழகான பூவாக இருக்குது. சூப்பராக இருக்கு இல்லைங்க? இன்றைக்கி வந்து ஒரு வாழைத்தாறு தாங்க வெட்டலாம் அப்படின்ட்டு. நல்லா பெரிய வாழைத்தாராக இருக்குதுங்க. நம்ம 16 உயரத்துக்கே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய தாராக இருந்துச்சு. பச்சை வாழை தாங்க இது. மரம் வந்து குட்டையாக இருக்குது. ஆனால் வாழைத்தாறு நல்லா உயரமாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட்டுமே அந்த தாரை தான் 2 பேர் சேர்ந்து வெட்டிட்டு வந்தாங்க. என்ன இன்னும் கொஞ்சம் முன்னாடி பழம் திரண்ட உடனே வந்து வெட்டியிருந்தோமா நிறையா பழம் வேஸ்ட்டாக இருக்காதுங்க. ஏன்னா மஞ்சள் வெட்டுறது அதை பார்த்துக்கிட்டே இந்த மரத்தை பார்க்காம விட்டுட்டோம். ஒரு 10 பழத்துக்கு மேலே எல்லாம் வெடிச்சு போச்சு. நிறைய பழம் வெடிச்சிருச்சு. நிறைய பழங்கள் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மேலேயே பழுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் பறிச்சோம். நாங்கள் நம்மளது சுரக்காய் எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. கரலாக்கட்டை சுரக்காய். இந்த சுரக்காய் இது வந்து எனக்கு தெரிஞ்சு முத்தி இருக்காது. ஏங்கண்ணா முத்தலை எல்லாம் கிள்ளி பார்த்தா நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஒன்று ஒவ்வொரு விதத்தில் காய்ச்சிருக்குதுப்பா. இன்றைக்கி இதை கடைக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு. கடைக்கு கொடுத்து விட்டா மட்டும் என்னத்துக்கு வாங்கிக்க போகிறாங்க? ஏன்னா முத்தலாம் இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் சுரக்காய் பொரியல் சுரக்காயை வச்சு ஏதாவது பண்ணுன்னா கொன்னே போடுவேன் அப்படின்ட்டாரு. ஆமாம், சுரக்காயை தான் பொழுதுனைக்கு செய்கிறேன்ல. அதனால் இன்றைக்கி வந்து சுரக்காயை எல்லாம் கடைக்கு கொடுத்து விட போகிறேன். அடுத்ததான் நம்ம அறுத்துட்டு வந்தோம் இல்லைங்களா வாழைத்தாறு, அதை சீப்பு போட்டாச்சு. சீப்பு போட்டு இதையும் இன்றைக்கி கடைக்கு கொடுத்து விட போகிறேன். கடைக்கு கொடுத்துள்ள நம்ம வீட்டாண்ட இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு சீப்பாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ பயங்கரமாக வெயில் அடிக்குது இல்லைங்களா? அது இல்லாமல் ஸ்கூல் வர விகாஸ்க்குலாம் வந்து ஆஃப் டே தான் ஸ்கூலுங்களா. அதனால் ரொம்ப தண்ணி ஒழுகுது தானே மூஞ்சிலாம். ஆமாண்டா, பொழுதுனைக்கும் போய் மூஞ்சி கழுவிட்டு இருக்கிறேன். பயங்கரமாக வேர்க்குது. சரிக்கிற மூஞ்சி கழுவிட்டு வேர்க்காம தொடக்காம இருந்தா பொழுதுனைக்கும் வேர்த்துக்கிட்டே இருக்குது. அப்படியே மூஞ்சி தண்ணி ஊற்றி கழுவிக்கலாமா அப்படின்ட்டு இருக்குது. அதனால் இப்போ நொங்கு வந்து நிறையா விற்கிறாங்க எங்கள் ஊர் பக்கத்தில். அதனால் நொங்கு வாங்கிட்டு வந்தாரா, பாதி நொங்கு சாப்பிட்டோம். மீதி இவ்வளோ வேஸ்ட்டாக போயிடும். எவ்வளோ சாப்பிடாம இருக்கோம். அதனால் இது ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவான் விகாஸு. அதுக்கு தான் சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நொங்கு பாயாசம் வேணுமா நொங்கு ஜூஸ் வேணுமாடான்னு கேட்டேன். அவர் 2மே செஞ்சு கொடுங்க, எது நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ தான் நிறைய ரீல்ஸ் வருது இல்லைங்களா? அந்த ரீல்ஸை பார்த்து இப்போ நம்ம நொங்கு என்ன பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உனக்கு பாயாசமா நொங்கு மில்க் ஷேக் செய்றோம். மில்க் ஷேக். எஸ், பாயாசம் இல்ல அது பேரு. ஓ, மில்க் ஷேக்கா? பாதி நொங்கு போட்டு மில்க் ஷேக் செஞ்சிடலாம். போதும். இது 3 மட்டும் பாயாசத்துக்கு வச்சுக்கலாம். பாயாசம் இல்ல, நொங்கு இது நொங்குல வந்து இளநீர் ஊத்தி குடிச்சுக்கலாம். நொங்கு இளநீ ஜூஸ், நொங்கு ஜூஸ், ஏதோ ஒரு ஜூஸ் நம்ம தண்ணி போட்டா நொங்கு இளநீ ஜூஸ். இளநீ நொங்கு, அப்ப இளநொங்கு ஜூஸ். சரி, இளநொங்கு ஜூஸ். இதுக்கு வந்து மில்க் ஷேக்கு வந்து நொங்கு நல்லா கல்லா இருக்கிற நொங்கு போடக்கூடாது, இளநொங்கு போடணும். அப்புறம் அதில் கொஞ்சம் சர்க்கரை
நம்மளோட ஸ்வீட்டுக்கு தகுந்தபடி சர்க்கரை போட்டுக்கங்க, இல்லை தேன் கூட போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் பால், ஏலக்காய் போட்டாங்க. ஆனால் என் பையனுக்கு ஏலக்காய் பிடிக்காதுங்கிறதுனால ஏலக்காய். நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கிட்டா, மில்க் மேட் இதில் கொஞ்சம் போடலாம். சரி எடுத்துக்கலாம். உண்மையாலுமே நல்லா தான் இருக்கும். எதை எடுத்தாலும் அதில் மில்க் மேடு. இப்போ இந்த மில்க் மேடு இது கூட சேர்த்திக்கலாம். ஆனால் அப்படியே நொங்கு சாப்பிட்றதாங்க ரொம்ப நல்லா இருக்கும். பனங்காயோட அப்படியே கொடுப்பாங்க நொங்கு, அதை சொல்கிறோம். அப்படி நோண்டி சாப்பிட்றது. நாங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 இருக்கும் பனை மரம் வளர்த்திட்டோம். விகாஸ் எங்கள் பேர பிள்ளைங்களாம் வரும்போது அந்த நொங்கு நாங்கள் வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு மரம் வந்துடும். அது சாட்சி, அது இளநீ ஓட்ட போட்டுருக்குது. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. நார்மலாக பால் மாதிரி தான் இருக்கு. அதில் உள்ள நொங்கு ஒவ்வொரு இடத்துல பீஸ் ஆகுதுடா, நல்லா இருக்குது. நல்லா அரைக்கணுமா? போதும்டா. அது வாயில் ஒவ்வொன்று தட்டு போடணும், அப்படியே நல்லாயிருக்கும். இதுலேயே என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நொங்கு கட் பண்ணி இதில் போடுறாங்கடா. இல்லா ஜியா சீட்ஸ் போட்டுருவோம் தான் நீ எந்த எடுக்கிறா. இந்தா இங்கே வா, அதுக்குள்ளே பிடிச்சிக்கோ. அது என்னடா பண்ணுது, ஜியா சீட்ஸு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. க்ரீமாக இருக்குமா? க்ரீமியா? சூப்பராக இருக்குது. இது என்னதுலேயும் நான் போட்டுக்கிறேன். அந்த உங்களுக்கு பாதி மட்டும் இருக்குது, நான் ஜூஸ் குடிச்சுக்கிறேன். நொங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து மில்க் ஷேக்காக செஞ்சு கொடுத்துருங்க. ஓகே, இதில் வந்து பிஸ்தா டேஸ்ட்டு, ஃப்ளேவரு, இல்லைன்னா அந்த இது வச்ச குங்குமப்பூ இருக்குல்ல, அது மாதிரிலாம் போட்டோமா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணாதீங்க. சக்கரை, மில்க் மேட்லாம் தேனும். சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இளநீரில் போட்டு குடிச்சு பார்க்கலாம். நொங்கும் இளநீரும் ஒன்று சேர்த்து. இந்த இளநீ ஓட்டையே போடலையா? அது அடுத்தது இதை அரைச்சிட்டு வந்து ஓட்டப்படுத்தலாம். இது பார்த்தவங்களுக்கு பாலுன்னு தோணும். நல்லா அரைச்சிட்டேன். வெறும் இளநீ நொங்கு இது 2 மட்டும் தான் அரைச்சிருக்கிறேன். நல்லா கெட்டியாக்குறதுனால நம்ம இன்னொரு இளநீ அது கூட சேர்த்திக்கலாம். டேஸ்ட் வந்து குடிக்கும் போது இளநீர் வாசனை அடிக்குது, நமக்கு நொங்கு வாசனை பெருசாக தெரியல. சூப்பராக போச்சுங்களா? இது நல்லா சின்ன இளநியாக்கிறதுனால டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே நம்ம இளநீ தான் கலந்துருக்குறோம். தேன் நிறைய ஊற்றிக்கலாம், தேன் கம்மியாக ஊற்றிக்கணும். ஆனால் இளநீர் வாசம் அடிக்குது, சூப்பராக இருக்குது. இளநீ தண்ணியவே வந்து தேன் போட்டு குடித்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அப்படி தானே குடிச்சிருக்கிறோம், வேறு என்ன கலந்துருக்குறோம். வித்தியாசமாக இருக்குங்க. இளநீ ஜூஸ் மாதிரி இல்லை, இளநீ மாதிரி இல்லை. வாயில் வந்து நொங்கு அங்கங்கே தட்டுப்படுது. நீங்கள் வந்து இதே போட தேவையில்லை, தேனே போட தேவையில்லை. தேன் போட்டால் தேன் ஸ்மெல் அடிக்குது. தேன் ஸ்மெல்லே இல்லாமல் தேன் இல்லாமல் குடிக்கலாம். என்ன போயிட்டுறா நீங்கள் கேட்ட நொங்கு இளநீ ஜூஸ் கலர் பிடிக்குது. தேன் போட சொன்னீங்களா? ஐஸ்கிரீம் தான் போடல. உண்மையா சொல்லுங்க, எப்படி இருக்கு? தேன்லாம் சக்கரை போட்டுருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் தேன் போட்டுக்கலாம். தேன் போட்டதுனால எனக்கு என்னமோ கரும்பு ஜூஸ் மாதிரி இதுன்னு தோணுது டேஸ்ட்டு. எனக்கு என்னமோ தேன் தான் அதிக டாமினேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக ஊற்றிட்டாங்க தேனை. வந்தாங்க ஃபுல் தேன் நிறைய ஊற்றி என் மேலே பள்ளியை போட்டு இப்படிங்க எடுத்தோன்னே அப்போ நல்லா இருக்கு. ஓடி வாங்க. எங்க கிளம்பிட்டோம்? அடுத்துக்கு தாய் கிளம்பிட்டோம். நம்ம மகளிர் தினத்துக்கு ஸ்பெஷல் வந்து என்ன எங்க கூட்டிட்டு போறாருன்னா தாய் கிழவிக்கு. 6:30 மணி ஷோ. இப்போ மணி என்னன்னு காட்டுங்க. 6 5:30. சரி விடு. 1/2 மணி நேரத்துலலாம் அங்கே போக முடியுமா சொல்லுங்க. உள்ள போகும்போதே டயர்ட்.
லேட்டுன்னு சொல்லி அவசரமாக கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அங்கே போனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம். லேட்டெல்லாம் ஆகலை, கரெக்ட் டைமுக்கு போயிட்டோம். உள்ளே போனால் நாங்கள் வந்து காலை நீட்டுற மாதிரி உட்காரலாம் அப்படின்ட்டு அந்த நடக்கிறது பகுதியிலே உட்காந்துக்கிட்டோம். ஆனால் ஒரு செகண்டு கூட காலை நீட்டவே முடியலைங்க. நீங்களுமே அந்த மாதிரிலாம் டிக்கெட் போட்டுறாதீங்க. படம் முடிகிற வரைக்குமே ஜனங்க நடந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்தாண்டி அந்தாண்டியும் போக வர நடந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏண்டாப்பா அந்த இடத்துல டிக்கெட் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. எப்படி இருந்துச்சு படம்? சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஒரு மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெண்கள் வந்து எவ்வளோ ஒரு சிக்கனமாக இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் வந்து ஒரு உயிர் நாடியாக இருக்காங்க. அவங்க நினைச்சா எதை வேணா சாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த படத்து மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. அதுவே ஒரு காமெடியாக கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தை. அப்படியே ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு படத்தை காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்கு. சூப்பரா இருக்குது. தியேட்டர்ல போய் படம் பாருங்க. எல்லாரும் சொல்ற டைலாக். ஆனா அதுல ராதிகா மாதிரியே தெரியல அந்த கேரக்டரும். அந்த குண்டா இருந்தது, அந்த அப்படியே அந்த வில்லேஜ் ஸ்டைல்ல அப்படியே இருந்துச்சு. அவ்வளவு மேக்கப் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டதா சொல்லி நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனா அது உண்மைதான். நல்லா அந்த வயிறு மேக்கப் பண்ணணும், இந்த முகம், ஃபேஸ் கட்டு, இந்த கழுத்து எல்லாத்தையுமே நல்லா மேக்கப் பண்ணிருக்காங்க. டீடைல்டா ரொம்ப பார்த்தாலே ஆமா. ஆனா மதுரக்கார ஆட்சி மாதிரியே தெரியுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரான ஒரு திருப்திகரமான ஒரு நல்ல படம் பார்த்துருக்கிறோம் சார். உங்களுக்கு சூப்பராக இருந்தது. ரொம்ப நிறைய கருத்து இருந்தது எப்படி, அதனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது படம். இந்த படத்தை பார்த்த பிறகு உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? எனக்கா? நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. நல்லா இருந்துச்சு படம். உண்மையாலுமே வந்து உமன்ஸ் டே அன்னைக்கு பெண்களை பத்தி சொல்றது வந்து நல்ல கருத்து. அதுவும் இந்த மாதிரி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு ராதிகா மேம் தாண்டி அந்த 3 பசங்க தான் வந்து அந்த படத்துல நிறைய ஃபீல் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து கடைசியா அந்த ட்விஸ்ட் எல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. நான் இப்ப நினைச்சா கூட நம்ம சிரிப்பு. அந்த அளவுக்கு இருந்துச்சு கதை. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம். ஆமா, ஏன்னா தியேட்டர்ல பார்த்தாதான் நம்ம அந்த 3 மணி நேரத்தையும் அங்கேயே உட்காந்து கான்சன்ட்ரேஷனா உட்காந்து பார்ப்போம் நம்ம. அதானே நாங்க எப்பவுமே ஃபேமிலியா நாங்க 5 பேரும் போவோம். நாங்க அப்ப வந்து டிரைவர்லாம் கிடையாது, ஐஎன்ஆர்லாம் கிடையாது. நாங்க மட்டும் தான் 5 பேர் போவோம். அடிக்கடி வாரம் சனிக்கிழமை சினிமாவுக்கு போவோம். அப்ப அங்க போவோம். அப்ப படம் முடிஞ்சு நாங்க இதே மாதிரியே இப்ப நாங்க வீடியோ எடுத்து நாங்க அதுல இருக்கிற படத்தோடைய கருத்துலாம் சொல்றோம் எப்படி இருக்குதுங்கிறத. ஆனா கார்ல வீட்டுக்கு வர வரைக்குமே அந்த படத்துல என்னென்ன பிடிச்சிச்சு அப்படின்னு எல்லாரும் 5 பேரும் கலந்து பேசிக்குவோம். அதை தாங்க 3 பேருமே ஞாபகப்படுத்திக்கிட்டு மறுபடியும் அதை பற்றி நினச்சி 3 பேருமே பேசிகிட்டு வந்தோம். என்ன பண்ணாலுமே எல்லாரும் சொல்கிற மாதிரி கிளிக்கு ரெக்கம் அடிச்சா பறந்து போய் தானங்க தீரும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து காலத்தின் கட்டாயம். அதனால் நாங்கள் 3 பேர் தான் இதுக்கு மேலே நிரந்தரங்கிறத இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, இந்த படம்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களுமே போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ வந்து இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.